இந்த விஜயபாஸ்கர்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? அது சொல்றேன். எங்க கட்சி ஒரு வாஷிங் மிஷின். வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஒரு மனிதன் திருந்தக்கூடாதா? கைதட்டி சிரிங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்களா கையெழுத்து சிரிங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த வீடியோ இணையத்தில் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது. நாங்கள் வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோம், நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஐயோ, அதை தான் ஏன் சொல்லிருக்கோம்? குதிரை பேரம் மூலியமாக நீங்கள் வந்து ஊழல்வாதி சொன்னீங்கல்ல. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அதிமுக எல்லாமே ஊழல்வாதி தான். அந்த ஊழல்வாதியை வாங்கிட்டு நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் வச்சு அவங்கள வந்து ஊழல் இல்லாதவங்களா மாற்றிடுங்களே அப்படின்னு சொல்லி தான் விமர்சனம் வச்சுருந்தா, மாலை முரசு மாதிரி ஒரு சேனலில் மக்கள் மன்றத்தில் போய் நின்றுக்கிட்டு கேவலமாக சொல்லிவிட்டு கேவலமாக சிரிக்கிறாப்பா. நாங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோன்னு. ஆடா பாவி, விஜய் நினப்பாப்புல இவனை கட்சி விட்டு தூக்கணும்டா, இவனை கட்சி விட்டு கண்டிப்பாக வெளியேற்றணும். என்ன பேச சொன்னால் என்ன பேசிட்டுக்க? உன்னை காலங்காத்தால் உனக்கு நல்லா வந்து சாப்பாடை வந்து ஏற்றி ஹேர்லாம் வந்து ஸ்டைல் பண்ணி விட்டு போய் எங்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசிட்டு வா அப்படின்னா, எதிர்கட்சியில் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ஆமாம் நாங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் தான் வச்சுருக்கோம், நாங்கள் மற்றவங்களையெல்லாம் தூய சக்தி, மற்றவங்களையெல்லாம் தீய சக்தி, ஊழல் சக்தி, தீர்ந்து போன சக்தி, முடிந்து போன சக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சக்தியிலேருந்து ஆட்களை நாங்கள் எடுக்கும்போது வாஷிங் மிஷினில் போட்டு அவங்கள வந்து வெளுத்து விட்ருவோம் அப்படிங்கிறீங்க. யோ ஜெயசவாடு. இந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எங்கள் கட்சி ஒரு வாஷிங் மிஷின். வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோம். அந்த வீடியோ ஆரம்பிக்கிறது எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, தாவேக்க அரசை வந்து தவறை சுட்டி காட்டினா அந்த தவறை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம். சரி, அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு பைசா ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ண விட மாட்டோம், ஊழல் பண்ணுறவனே விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணுறான் பாருங்க அவனே விட மாட்டோம், அந்த ஊழல் பண்ணுறவன்ட்டு நான் வாங்கி தேப்புறாங்க பாருங்க அவங்களே விட மாட்டோம் அப்படின்னா நான் சொல்கிறாங்களே. இன்னொன்று நான் சொல்கிறேன், லஞ்சம் வாங்கியவனை விடையே வாங்கியவனையும் விட மாட்டோம் என்பதை நாங்கள். ஆனால் சீமான அவர்களை குத்தி காமிச்சு பேசுகிறாரா. சீமான் வந்து ஊழல்வாதிகள்கிட்ட ஊழல் வாங்குறானா, ஊழல்வாதியை வாங்குற மாதிரி அவர் வந்து சித்தரித்து பேசியிருக்கும்போது வச்சாம்பார் ஆப்பு நெறியால் கரெக்டாக கேட்குறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் யார் அப்படின்னோடனே, நாங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்துருவோம், ஏன் அவங்க திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏயா ஜெயசா பாண்டியா, என்னையா நீ வந்து இத்தனை வருஷமாக நான் வந்து எனக்கு கம்யூனிஸ்ட் அரசியல் தெரியும், ஜெயசா பாண்டியன் நான் கம்யூனிஸ்ட்டு, எங்கள் அப்பா பெத்தநாயக்கம் பாளையத்தில் அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டுங்க, கம்யூனிஸ்டெல்லாம் பண்ணை பிரெட்டை வாங்கி திட்டு நாங்கள்லாம் மக்களுக்கு அப்படி உழைப்பங்க அப்படின்னு பேசுவேன். திராவிடம் தான், ஐயோ திராவிட கொள்கையே அப்படின்னு பேசுவேன். பெரியாரன்னு பேசுவேன். என்னையா அந்த பெரியார் உன்னை இதான் சொல்லி கொடுத்தாரா? என்னையா உன்னை அறிவாளின்னு நினச்சா இப்படி ஒரு முட்டாளாக இருக்கிற? அதோ ஆமாடா நாங்கள் ஊழல் பண்ணுற வாஷிங் மிஷின் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறியே. என்னையா நீலாம், என்னையா அரசியல், என்னையா உனக்கு ஒன்று இதாவது இது இருக்கா, மூளை எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் கேட்டுருக்குறாங்க. எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. இந்த ஆள் வந்து அப்போ சொல்கிறப்ப, நாம் தமிழர் கட்சியெல்லாம் விவாதத்துக்கு கூப்பிடாதீங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களா, அப்புறம் எதுக்கு அவங்கள விவாதத்தில் கூப்பிட்றீங்க? சட்டமன்றத்தில் இருக்கவங்கள கூப்பிடுங்க. 5 வருஷமாக சும்மா கத்திக்கிட்டே இருக்கவங்களையெல்லாம் கூப்பிடாதீங்க. ஏன் கத்திக்கிட்டே இருக்கவங்கள ஏன் கூப்பிடாதீங்கிற இதுக்கு தான் வச்சு கீழே நிற்கிது. என்ன அதாவது நாம் தமிழ் சட்டமன்றம் போல நம்ம போனேன்னு கேட்டு, நீ என்னையா நீ இங்கே சட்டமன்றத்துக்குள்ளே போட, நீ சங்கராபுரத்து நீ தோத்தானே பாரு, நீயே ஒரு தோத்தாங்கோழியாக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படிங்க வந்து அடுத்த கட்சியை வந்து சொல்லலாம்? நாங்கள் ஏற்கனவே அந்த வீடியோவில் வந்து சொன்னதான், நம்ம வந்து எந்த இடத்துலையுமே இவங்கள மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று மாற்றி நிற்கலை. இப்போ ஒன்றும் இல்லை, சீமானவர்களே நான் 2500 கொடுக்குறேங்க. சீமானம் பிரியா வந்து ஏற்று பேசியிருந்தேன், நான் இலவச கல்வி, இலவச படிப்பு, தூய குடிநீர் தான் இலவசமாக கொடுப்பேன், மற்றபடி எதையுமே இலவசமாக கொடுக்க மாட்டேன், ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு பேச சீமானவர்கள் பேசிவிட்டு எலெக்ஷன் டயத்தில் விஜய் சொன்னார்ல, ஐயோ இலவசம் டிவியை வந்து நான் உடப்பேன் சர்க்கார் படத்தில், இலவச மிக்சியெல்லாம் போட்டு உடச்சிட்டு, இலவசம் தான் மக்களை சோம்பேறி ஆக்குது, இலவசத்தை ஒழிப்பேன். எப்படி இலவசம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கணும், மக்களை உழைப்பில் ஈடுபடுத்தணும் எல்லாம் பேசிட்டு கடைசியில் அண்ணன் சீமான இவரை மாதிரியே தானே பேசிட்டு 5000 ரூபா தருகிறேன். எப்படி அப்படி சொல்லியிருந்தா ஏயா அப்படி சொல்லியிருந்தா என்ன நேரம் சீமானே ஜெயிச்சிருப்பார். உங்கள் விஜய் என்ன பண்ணார்? முழுக்க பித்தலாட்டம் ஃபோர்ச்சிட்டு தான். முன்னாடி ஒன்று பேசுவார், இப்போ ஒன்று பேசுவார். ஊழலை ஒழிக்க ஊழலை விட மாட்டோம், ஊழல் பண்ண விட மாட்டாங்கிறீங்க. உங்கள் கட்சியில் இருக்க பாதி பேர் ஊழல் பெருச்சாளிகள் தான் இருக்கீங்க.
உன் கட்சியில் யார் உண்மையாக நேர்மையாக இருக்கா? யாராவது ஒரு ஆளை சொல்லு, ஒரு ஆள் இந்த ஆள் என் கட்சியில் நேர்மையாக இருக்கா, ஊழல் பண்ணாவான்னு சொல்லு. ஒருத்தனும் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது. எல்லா பக்கம் ஊழல். உங்கள் தலைவரே ஊழல் பண்ணாருந்தாயா கேஸ் இருக்குது. அவர் உயர்நீதிமன்ற நீதியரசரே கேசுறாரு. அந்த படத்துக்கு 30 கோடி ரூபா சம்பளத்தில் 5 கோடி ரூபா கருப்படம் வாங்கினாராம்ல. அதுக்கு நீதிமன்றம் சொல்லிச்சு 1.5 கோடி ரூபா கட்டணும்னு. என்னையா இதுக்கு பேர் ஊழல் இல்லையா? பிளாக் டிக்கெட்டாக விற்பாங்களே உங்களுக்கு, அதுக்கு பேர் இது இல்லையா? 100 ரூபா 200 தான் டிக்கெட்டோட மதிப்பேங்க. இவங்க என்ன 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. நான் வாங்கியிருக்கேன் மெர்சல் படத்துக்கு, ஆளை போகிறான் தமிழ் அப்படின்னோடனே 1500 2000 ரூபா 8 டிக்கெட் வாங்கினோம். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் ஊழல் இல்லையா? ஊழல் பெருச்சாளிகளும் உங்கள் கட்சியில் தான் இருக்கிறாங்க. அவரை ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ண விட மாட்டோம், ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டோம், ஊழல் பண்ணவங்கள்ட்ட வாங்கி திங்கிறாங்களோ அவங்களையும் விட மாட்டோம். என்ன பேச்சு இது? என்ன பேச்சு? எனக்கு சிரிப்பு தாங்க முடியலங்க. ஐயோ இதை கேட்டோடனே கிட்டத்தட்ட இந்த வாஷிங் மிஷின் நாங்கள் வச்சுருக்கோன்னொன்னே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ விஜய் நினைப்பார், ஜெய்சப்பாண்டியா இங்கே வா. ஏற்கனவே லைலாமணி அப்படி தான், லைலாமணியும் ராஜ்மோகனும் அங்கே பனையூரில் நின்றுருக்காங்க. லைலாமணியை கூப்பிட்டீங்க வா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு விஜய். லைலாமணி பக்கத்தில் மணி என்ன அடுத்த கட்சி தலைவர்கள்லாம் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுறியாமே, எனக்கு வருது. அது மாதிரி இன்னொரு தடவை அடுத்த கட்சி தலைவர்களை பேசினேன் உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரா ராஜ்மோகன் மேடையிலே சொல்கிறாப்புல. அதனால் தான் பார்த்தீங்கன்னா லைலாமணிக்கு எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்கல. பாவம் கட்சிக்காக நாயா பேயா அலைஞ்சாப்புல, கட்சிக்காக எல்லாத்தையும் எது பேசினாப்புல. நான் அம்பேத்கருடைய வாரிசுடா அப்படின்பாப்புல. கடைசியில் பாருங்கள் நாசமாக போச்சு. அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி ஜெய்சப்பாண்டியனை கூப்பிட்டு வச்சு ஏன் ஜெய்சப்பாண்டியா அப்படி எனக்கு தெரிஞ்சு ஜெய்சப்பாண்டியன் தாவேக்கால நினைக்க மாட்டாருங்க. நாம் தமிழர் கட்சியில் இருந்தார். நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன துரோகம் பண்ண முடியுமோ அவரால் எல்லாமே பண்ணார். நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளர் ஒரு இடத்துல போடணும்னு வச்சுக்கங்களேன், அதை பார்த்தீங்கன்னா யூடியூப் போட்டு சொல்லுவான். எல்லா பக்கமும் லிங்க்கு இருக்குது. இங்கே ஒரு செய்தியை நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை அப்படியே அங்கே இது உள்ளடி வேலை துரோக வேலைகள் இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தார். புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அப்படியே நாம் தமிழ் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் அங்கே போய் அதே வேலை தான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சிடாதான்னு பார்த்தா அவருக்கே சீட்டு கிடைக்கல, அது வேறு விஷயம். அங்கே போய் சீமான் அவர்கள் மேலேயே ஒரே அவதூறு. சீமான் அப்படியே அவர் காசு வாங்கிட்டாரான். எப்படா யார் எங்கடா என்னடா ஆதாரம்? ஆதாரம் ஒன்றும் இல்லை, காசு வாங்கிட்டேன். என்ன ஆதாரம்? என்ன ஒன்றும் இல்லை. ஆதாரம் இல்லாமையே ஒருத்தன் இவ்வளோ தூரம் பேசுகிறாப்புலன்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு நபர்னு பாருங்கள். நான் கூட இந்த நபரை பார்த்தேன், தேவைப்பட்டேன். நல்ல ஒரு வீடியோலாம் இருக்குன்னாப்புல சீமான வீடியோ. சரி ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படின்னு இப்போ தான் தெரியுது. வீடியோலாம் இருக்காது, வாஷிங் மிஷின் தான் இருக்கும். வாஷிங் மிஷினில் போட்டு ஏன் சிரிப்பு பார்க்கலாம். எங்கள்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, நாங்கள் துவைச்சி தூக்கி போடுறோம். அப்போது எல்லாமே பொய் ப்ராடு புத்தலாட்டம். இந்த வீடியோ எல்லா பக்கமும் ஷேர் பண்ணி விடுங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க தாவேக்காவோட ஒட்டுமொத்த முகத்திரையும் ஜெய்சப்பாண்டியனால் கிழிஞ்சு தொங்குது. ஒரு மனுஷன் இப்படி இருப்பாரா? இப்படி ஒரு கட்சி நடத்துவாங்களா? இப்படி ஊழல்வாதி ஊழல் கட்சின்னு சொல்லிவிட்டு அந்த கட்சியில் இருக்க ஆட்களை குதிரை பேரை கழுத பேரை என்ன பேரமாக சொல்கிறாங்க அதிமுககாரங்க. அதெல்லாம் பண்ணி அந்த ஆட்களை எடுக்கிறீங்களே. இதுவரை 7 பேர் 6 பேரை எடுத்திருக்கீங்களே. அந்த 6 பேர் மேலே ஊழல் வழக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் விஜயபாஸ்கர்ஸ் மேலே வழக்கு இருக்குல்ல, குக்கா வழக்கு இருக்குது. அதை எங்கடா கொண்டு போய் எந்த வாஷிங் மிஷினில் கறப்ப? குக்கா வாஷிங் மிஷின் இங்கே கலைக்கப்படும், அங்கே குக்கா வாஷிங் மிஷின் ஊழல் பண்ண துணியே துவைக்கப்படும். ஏதாவது மிஷின் வச்சுருக்கியா? வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க, யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜெய்சப்பாண்டி